மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் RSI, MACD இந்த மாதிரி லேகிங் இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி தான் ட்ரேட் பண்ணுறாங்க. ஆனால் பிக் பிளேயர்ஸ் அவங்க மார்க்கெட்டில் ஒரு ஃபுட் பிரிண்ட் விட்டுட்டு போகிறாங்க. உங்களுக்கு ஒரு ட்ரெண்டு எக்ஸாஸ்ட் ஆக போதோ இல்லை ரிவர்ஸ் ஆக போதோன்னு கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை ட்ராக் பண்ணணும். அதுதான் நெட் லாங்ஸ் வெர்சஸ் ஷார்ட்ஸ் பொசிஷனிங். சிம்பிளாக சொல்லணும்னா மார்க்கெட் இண்டிகேட்டர்ஸில் இல்லை பொசிஷனிங்கில் தான் மூவ் ஆகும். நெட் லாங்ஸ் வெர்சஸ் நெட் ஷார்ட்ஸ்னால் எவ்வளோ ட்ரேடர்ஸ் புல்லிஷாகவும் எவ்வளோ ட்ரேடர்ஸ் பேரிஷாகவும் பொசிஷன்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்றதை காமிக்கிறது. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், மார்க்கெட் எப்போவும் மெஜாரிட்டியை பனிஷ் பண்ணும். இந்த டேட்டாவை நீங்கள் பைனான்ஸ், காயின்கிளாஸ்ன்ற வெப்சைட்லலாம் செக் பண்ணலாம். இந்த டேட்டாவை செக் பண்ணிவிட்டு இந்த ஒரு தப்பை மட்டும் செய்யாதீங்க. அதிகமான லாங்ஸ் இருந்தால் இமீடியட்டாக டம்ப் ஆக போகிறது கிடையாது. லாங்ஸ் ஒரு பக்கமாக ஓவர்லோட் ஆகிட்டு இருந்ததுன்னா எக்ஸாஷன் பில்ட் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். இங்கே தான் நிறைய ட்ரேடர்ஸ் ட்ராப் ஆகுறாங்க. நிறைய லாங்ஸை பார்த்துட்டு உடனே ஷார்ட் பண்ணுவாங்க. ஆனால் மார்க்கெட் இன்னமும் பம்ப் ஆகும். எதனாலனா மார்க்கெட்டுக்கு இன்னமும் லிக்விடிட்டி வேணும். லேட் பையர்ஸ் வரணும், ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகணும். அதுக்கு அப்புறம் தான் இந்த ரியல் ரிவர்சலே ஸ்டார்ட் ஆகும். இப்போ நம்ம இந்த இண்டிகேட்டரை வச்சு எப்படி எக்ஸாஷனை ஸ்பாட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த இண்டிகேட்டரை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது கூடவே 3 மெட்ரிக்ஸை நீங்கள் வாட்ச் பண்ணணும். ஒன்று எக்ஸ்ட்ரீம் பொசிஷனிங், அதிகமான லாங்ஸோ இல்லை அதிகமான ஷார்ட்ஸோ மார்க்கெட்டில் என்ட்ரு ஆகணும். செகண்டு, ப்ரைஸ் இன்னமும் ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்கணும். இதுக்கு பேர் தான் த ட்ராப் ஃபேஸ். மூணாவதா மொமெண்டம் வீக் ஆகணும். விக்ஸ் வரும், புஷ் எல்லாமே வீக் ஆகும். இந்த மூணுமே சேம் டைமில் வந்தால் அதுதான் எக்ஸாஷன் ஜோன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், எல்லாருமே லாங்கில் இருந்தால் யாரு தான் நெக்ஸ்ட் பையர்? யாருமே இருக்க முடியாது. ஸோ அதனால தான் இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்த லேட் லாங்கர்ஸ் பையர்ஸ் அதிகமாக இன்க்ரீஸ் ஆக அவங்களோட செல் ஆர்டர்ஸை இந்த பையர்ஸ் மூலயமா ஃபில் பண்ணிக்கிட்டே வருவாங்க. ஆக்ஷன் மார்க்கெட் தியரி படி எவ்ரி பையர் ஹேஸ் அ செல்லர். ஸோ இந்த செல் ஆர்டர்ஸ்லாம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்களோட பேக்கில் ஃபில் பண்ணி முடித்த உடனே வர்றது தான் இமீடியட் டம்ப். ஸோ நெக்ஸ்ட் டைம் மார்க்கெட்டை பார்க்கும்போது ப்ரைஸ் ஆக்ஷனை மட்டும் பார்க்காம இந்த பொசிஷனையும் சேர்த்து ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா இங்கே தான் ரியல் மூவ் ஸ்டார்ட் ஆகுது.